உங்க நாத்தனாரு உங்க வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி ஒரு காசிப் ஆகும்? மாட்னாடா மானஸ்த. சரி, நாத்தனாருக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல அது சொல்லிருங்க. எங்க அம்மா அப்பா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீ வருவியா அப்படின்னு என்ன கேட்டுட்டு தான் அந்த டேட் வைக்கணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க சார். எங்க அம்மா வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க சார். என் தம்பிக்கு குழந்தை பிறந்ததுன்னா சார், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா முதல் செய்யறதையும் நான் தான் சார் செய்வேன். அது என் உரிமை. பண்றது மோசம், இதுல பாசம் வேற. அப்ப எங்களுக்கு பிறந்த வீட்லயும் உரிமை இல்ல, புகுந்த வீட்லயும் உரிமை இல்லையா? உங்க பிறந்த வீட்டுல உரிமை இல்ல, அதுக்கு நானா பொறுப்பு? இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. அவங்க கிச்சனுக்கு வருவாங்க சார், வந்துட்டு நீ ஏன் அப்படி செய்யல, நீ ஏன் அப்படி கிச்சன் வச்சிருக்க, குறை சொல்லக்கூடாது இல்ல. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. கிச்சனுக்குள்ள இடம் கொடுத்தாதான் கலகம் பண்ணி விட்டுறீங்கிறாங்க. கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. இப்படி இருக்கே, இதை பண்ணலாம்ல, இது இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வை, நானே சொல்லிடுவேன் கூப்பிட்டு. அதை பொதுவா வந்து மாமியார் கேக்குற